ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும்தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பணம் சம்பாதிச்சு மேலே வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரேர் கேஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 50,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 50,000த்தில் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க ஒரு 50,500 அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை 51,000 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 51,000 ப்ரைஸு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போனால் தான் நீங்கள் எடுக்கிற சிஇ லாபம் கொடுக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு வேளை மார்க்கெட்டை அந்த 50,000லேயே இப்படியே சைட்லேயே நின்றுட்டுச்சுன்னா உங்களுடைய ப்ரீமியம் இந்த டவுன் ட்ரெண்ட் மாதிரி வரும். அதாவது இப்படியே நிற்காது, அதுவும் ஸ்டேபிளாக நிற்காது, அதுவும் கீழே வரும். அப்போனா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ஹிட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியாமல் சூழ்நிலை போய்டும். ஸோ 25% தான் வெற்றிக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி அதில் ஸ்டடி பண்ணிடுறாங்க. சரி, இன்னொரு காரணம் என்ன, ஆப்ஷன்ஸில் பணம் ரொம்ப கம்மியாக தேவைப்படும் சார், அதனால தான் நான் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் போகிறேன் நாங்கள் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அதுக்கும் இங்கே ஒரு ரீசன் வச்சுருக்கோம். இது நான் பர்டிகுலர் ஸ்டாக் பேரை மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் ஏன்னா இப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் ஃபாலோ பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரைக் லைன்ஸுக்கும் விரோதமாக பண்ணாமல் சில விஷயங்கள் எடுத்துக்காட்டுக்காக, எக்ஸாம்பிளுக்காக சொல்ல ஜஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபுல்லாக நம்ம எந்த பேர் ஏபிசி, ஒரு எக்ஸாம்பிள் XYZ அப்படின்ற ஒரு ஸ்டாக்காக கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 1,645 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், 1,445 ரூபா. நமக்கு ஒரு 50 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். இப்போ 50 குவான்டிட்டியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 50 குவான்டிட்டி நம்ம வாங்கியிருக்கோம்னா இதுக்கு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 வச்சுங்களேன். ஏன்னா 5 மடங்கு நமக்கு எக்ஸ்போஜர் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு 50 இன்ட்டு 1,600 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு ஸ்டாக் சர்வே ரேட்டு. உங்களுக்கு வெறும் நம்மளுடைய 16,000, உங்களுக்கு 16,000 to 17,000 வச்சுக்கலாம், அந்த காசு உங்களுக்கு வருது. ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் வைஸில் நமக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ 630, இன்னும் ஒரு 700 கூட வச்சுக்கலாம். 700 நம்ம எக்ஸிட் ஆகிறோம் வச்சுக்கலாம். 700க்கு எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம் வருது நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 17,000 நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு 700 நமக்கு லாபம் வருது அப்படின்னா எத்தனை சதவீதம்? இப்போ நமக்கு இதுக்கு 1% கணக்குப்பட்ட 17,000க்கு எவ்வளோ ஆச்சு? 1% அப்படின்னா 170 ரூபா. ஓகேங்களா? ஸோ 170 ரூபாய்னா 5% எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட உங்களுக்கு 700 ருபீஸ் வந்துச்சா, I1 வந்துச்சா 735, கிட்டத்தட்ட 850 ரூபானாக 5% ஆகுது. 5% கொஞ்சம் கம்மி, 4% வச்சுக்கலாம். ஸோ நம்மளால் ஒரு 4% இதில் ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்றப்போ நம்ம இதே எடுத்துக்கலாமே. நான் சொல்கிறது டெய்லி லாபம் வரும் அப்படின்ற மாதிரி கூட வேணாம். ஒரு நாளைக்கு லாஸ்ட் வரும், ஒரு நாளைக்கு லாபம் வரும். ஆவரேஜாக நம்ம கேல்குலேஷன் பண்ணால் கூட உங்களுக்கு 2% நமக்கு டெய்லி ஆவரேஜ். ஏன்னா ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது, ஒரு நாள் டார்கெட் ஹிட் ஆகிடுது வச்சுக்கலாம். 2% கூட வேணாம், 1% கணக்கு வச்சுக்கலாம். டெய்லி 1% கணக்கு வச்சா கூட 20 ட்ரேடிங் செஷனுக்கு மாதம் 20% இதில் ஈஸியாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். இதுதான் நான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதான் சொல்கிறது, நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ்க்கு அதான் சொல்கிறது. நம்ம ஸ்பீடை உடனே 2 மடங்கு பண்ணோம், 3 மடங்கு பண்ணோம், அந்த மாதிரி ஸ்பீடு ஏற்ற சொல்ல தான் நம்மளுடைய கேபிட்டல் டேமேஜ் ஆகுது. ஸோ நம்ம ஸ்பீடை குறைங்க. அதாவது பர்சன்டேஜ் நமக்கு நஷ்டம் அடைஞ்சால் என்ன, ஒரு 2% நஷ்டம் அடையுதா ஒரு நாளைக்கு, இல்லை ஒரு நாளைக்கு 1% நஷ்டம் அடையுதான், ரைட், ஓகே. அடுத்த நாள் நம்மளால் 2%, 3% earn பண்ண முடியுமா? ஓகே. அப்போது 1%, 2% இந்த பர்சன்டேஜ் வைஸில் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண சொல்லணும்னா உங்கள் கேபிட்டலும் ப்ரொடெக்ட் ஆகுது, உங்களுக்கு லாபமும் மைல்டாக உங்களுடைய லாபமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேனே தவிர வேறு எந்த பர்பஸும் கிடையாது. இதுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் இந்த சேனலில் திரும்ப பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொல்லலாம் சார், ஒரு சார் லைவ்லேயே ஒருத்தன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான் சார், என்னென்னவோ நீங்கள் ஏன் சார் இது இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாகவே அடுத்த மூவை நம்ம வைக்கலாம். ஸோ அதனால தான் இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. அதாவது நம்ம எதுக்காக இந்த ஒரு பிரேக் பண்ண மாதிரி இருக்கட்டுமே, எல்லாமே சிஇபி ஆப்ஷன் ட்ரேடிங் இப்படியே ஓடிட்டுருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு அடிக்ஷன் மாதிரி உங்களுக்கு போதையை ஏற்றும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஓகே, ஆனால் நமக்கு தேவை என்ன, பர்சன்டேஜ் இல்லை. மாதம் 20% அப்படின்றது ரொம்ப கம்மியான ஒரு ப்ராஃபிட் ஒன்றும் கிடையாது. இது என்னை பொறுத்தவரை பெரிய ப்ராஃபிட் தான் அது.
ஒன்றும் கம்மியான ப்ராஃபிட்டில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி சார் மாதம் 20%க்காக நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 5% மாதம் வந்து சம்பாரிச்சு காமிக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய சோஷியல் மீடியா இருக்காங்க இல்லைங்களா, இப்போது பெரிய என்ன சொன்னேன்னு பேர் கூட வேணாம், சொல்கிறது வேணாம், ஏன்னா அதுவும் தப்பாக தெரியும். பெரிய பெரிய டூல் ஒரு 2-3 ரோல்ஸ் காரும் பெரிய பெரிய பங்களாஸ் இருப்பாங்க, மல்டி பில்லியனர் சொல்லுவாங்க. அவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 5%க்காக தான் போராடவங்களை தவிர அவங்க நினைக்காம மாதம் டபுள் ட்ரிபிள் அப்படிலாம் ஒன்றும் எடுக்க முடியாது. நீங்கள் காமிக்க தோற்றத்தை உங்களுக்கு வேணும் வந்து அவங்க ஒரு ஹோப்பை வந்து உங்களுக்கு சேல் பண்ணலாமே தவிர ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் வைஸில் முன்னேறும். 3% இந்த மாதம், 5%, 10%, 20%, இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸில் அடுத்த லெவல் போனால் தான் உங்களால் லாபத்தை நோக்கி பயணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி அப்லோட் பண்ணனாலும் உங்களுடைய கமெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 50 கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிவித்தாலும், ஒரு 150 லைக்ஸ் நீங்கள் தெரிவித்தாலும் சரி, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஆனால் இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கும் ஃபியூச்சரில் அப்படின்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.